தாயின் வயிற்றே நின்று பாவியான நான் நாயினும் கேடாகவே ஜீவித்து வந்தேன். தாயின் வயிற்றில் நின்று பாவியான நான் நாயினும் கேடாகவே ஜீவித்து வந்தேன். பேயுடன் உல்லாசமாக காலம் கழித்தேன், ஆயினும் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். பேயுடன் உல்லாசமாக காலம் கழித்தேன், ஆயினும் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். இயேசு நாயகா என் ஆசை நாயகா, நாசலோகின் நீர் அல்லால் யாரும் இல்லையே. இயேசு நாயகா என் ஆசை நாயகா, நாசலோகின் நீர் அல்லால் யாரும் இல்லையே. இந்த நாசலோகின் நீர் அல்லால் யாரும் இல்லையே. எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதிலோ, சாத்தானின் கண்ணிகளில் சிக்கின போதோ, எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதிலோ, சாத்தானின் கண்ணிகளில் சிக்கின போதோ, அத்தனையும் மேற்கொள்ள சக்தியின்றீரே. சத்துவமற்ற என்னையும் காத்து வந்தீரே, அத்தனையும் மேற்கொள்ள சக்தியின்றீரே. சத்துவமற்ற என்னையும் காத்து வந்தீரே. இயேசு நாயகா என் ஆசை நாயகா, நாசலோகின் நீர் அல்லால் யாரும் இல்லையே. இயேசு நாயகா என் ஆசை நாயகா, நாசலோகின் நீர் அல்லால் யாரும் இல்லையே. இந்த நாசலோகின் நீர் அல்லால் யாரும் இல்லையே. சீக்கிரத்தில் என்னை மறுரூபமாக்குவே, பக்குவமாய் மாறி தோரை முன்னெழுப்புவே. சீக்கிரத்தில் என்னை மறுரூபமாக்குவே, பக்குவமாய் மாறி தோரை முன்னெழுப்புவே. ஏகோபித்து உம்மை எதிர்கொண்டு வருவோம், இக்கட்டு காலத்தில் நாம் தப்பிடுவோமே. ஏகோபித்து உம்மை எதிர்கொண்டு வருவோம், இக்கட்டு காலத்தில் நாம் தப்பிடுவோமே. இயேசு நாயகா என் ஆசை நாயகா, நாசலோகின் நீர் அல்லால் யாரும் இல்லையே. இயேசு நாயகா என் ஆசை நாயகா, நாசலோகின் நீர் அல்லால் யாரும் இல்லையே. இந்த நாசலோகின் நீர் அல்லால் யாரும் இல்லை. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த மத்தியான வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய திருச்சமுகத்தை வரவும் நோக்கி பார்க்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான இந்த ராஜரீகமான இந்த நல்ல வேளைக்காய் நான் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தாவே, உலகத்தின் முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு ராஜரீகமான முத்துகளுக்கும் இந்த செய்தியான செல்ல கர்த்தர் இறக்கப்பட்டபடியால் நமக்கு சோத்திருக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை நீ தோற்றுவிக்கிற ஒரு நாள். இந்த நாள் கர்த்தாவே, நீ பூமியில மனவாட்டி யார் என்று அடையாளம் காட்டுகிற ஒரு நாள். இந்த நாளிலிருந்து தேவன் நம்முடைய ராஜரீகமான செங்கோலை பூமியிலே ஆண்டவர் அசைக்கலத்திற்காக சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள், சாபங்கள், கட்டுகள், காவலும், மாந்திர தாந்திர சக்திகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டு நாசமாய் போவதாக. Let the spirit of wherever the people are listening to the message. ஓ கர்த்தாவே வல்லமை, ஓ கர்த்தாவே அதிகாரத்தின் வல்லமை கடைசி கொண்டு செபிக்கிறதா. ஆண்டவரே, குருட்டாவிகள், செவிட்டாவிகள், பச்சாரத்திராவிகள், நேசத்திரத்திராவிகள், விக்கிரத்திராவிகள், அந்த காலத்தின் கிரிகள் இயேசு ஆண்டவர் எரிக்கப்பட்டு கட்டப்பட்டு அடங்கியிருப்பதாக இந்த கரவா துவங்குவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. Once again, today God has given another opportunity to share the word of God from the Bible. We greet each and every one of you from India and people to listen to the message. Please listen to the message very carefully. And today we have discussed about the two important chapters. One is called the relationship between
the lightnings, the thunderings and the trumpets. And second one is how the secret of God has been fulfilled. So if you want to come to the two chapters, it will take long time. But the first chapter is very important thing. See, the relationship between the lightnings, the thunders and the trumpets. அதாவது எக்காலத்திற்கும் இடி முழக்கத்திற்கும் மின்னல்களுக்கும் ஒரு ட்ரையாங்கிள் அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக போட்டுக்கணும். நம்ம அப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம் அப்படின்னா கீழே வந்து லைட்னிங்ஸ், இந்த சைடு தண்டர்ஸ், இந்த சைடு வந்து ட்ரம்பட்ஸ். இப்போ மின்னல்களின் வேலை என்ன, அது முடிந்து விட்டதா? இடிகளின் வேலை என்ன, அது முடிந்து விட்டதா? எக்காலத்தின் வேலை என்ன, அது முடிந்து விட்டதா? இந்த மின்னல்களும் இந்த இடிகளும் இந்த எக்காலங்களும் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து வெளிப்பாடுகிற புத்தகத்தில் இந்த காரியத்தை குறித்து அவர் அழுத்தமாக பேசியிருக்க காரணம் என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவர் கேட்க வேண்டும் என்று அவர் ஏன் வெளிப்பாட்டை எழுதினார்? ஏன் மனவாட்டிக்கான ஒரு முக்கியமான பகுதியை அவர் வெளிப்பாட்டில் வைத்திருக்கிறார்? அதாவது இது முதல் அவருடைய காரியம் பூமியில இருக்கும் என்பதை வேறு எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்க இருக்கிறது? ரகசியம் நிறைவேறும் பவர் சொல்லிட்டு போனாரு, அது எங்க நிறைவேறும்? இப்படி நிறைய காரியத்தை குறித்து ஆராய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்த பொழுது இது எதுவுமே இந்த பாலிவுட் மூளை இல்லை. ஸோ ஒரு சின்ன சாப்டர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கூட என்ன சொல்றேன், இப்போ எழுதிக்கிட்டேன். கீழே என்னது? கீழே வந்து லைட்னிங்ஸ், இந்த சைடில் thunders, இந்த சைடில் trumpets. இந்த மின்னல்கள், இடிகள், எக்காலங்கள். The relationship between the lightnings, the thunders and the trumpets. So let me see, if you turn the Bible, Revelation chapter 4, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புவோம். And very good. Revelation chapter 4, verse 1 to 5. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தமானது கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளாதேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த வீட்டிலிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் மதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனம் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களோ இடி முழக்கங்களோ சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்தின் முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. God is always God. Nobody can stop the mighty and the majestic power of the real God. His name is the Lord Jesus Christ
Because the Bible says Jesus Christ the same yesterday, today and forever. Heaven and earth will pass away, but His word will never and ever pass away. God is always God. தேவன் தேவனாக இருக்கிறார். So revelation, according to the scripture, according to the vision which God has given to me in 21 and July 24th, we are living in the 7th book age. We are not living in the 7th church age. We are living in the 7th book age. There is a lot of difference between 7th church age and the 7th book age. There is a gap between the church and the book. According to the vision, according to the revelation of Jesus Christ, dear brothers and sisters throughout the world, we are living in the 7th book age, not in the 7th church age. Number one, decide very carefully. There is no 7th church age, because God has removed the candlestick from the earth before 53 years back. There is no candlestick in the earth at all. There is no indicated and the vindicated stars are available in the world, because God has removed all the 7 candlesticks and God removed all the stars from the earth. So the miracles and wonders and fruits and all these God has get back from the earth. Thus say the Lord. Number one. So please come to open your eyes and read the book of Bible very carefully. And we are living in the 7th book age. You may ask the question, brother, what is the 7th book age? The first book is the book of creation. The second book is the book of formation. The third book is the book of promise. The fourth book is the book of prophecy. The fifth book is the book of the New Testament. The sixth book is the book for the church. And the 7th book is the book of the revelation of Jesus Christ. So the revelation of Jesus Christ is not for any man. The revelation of Jesus is only for the Lord Jesus Christ. Because if you read the Bible very carefully, revelation of Jesus Christ, not for the world. So the secret and the revelation and the marriage. So another link you should understand. The revelation of Jesus Christ and the secret of God and the mystery of God and the marriage of God. And then, so these are all wonderful things. So if anything happened on the earth, that means the 3 important coincidences has to be happened. Suppose if the word manifests on the earth, the prophecy has to be fulfilled. Then only the word manifests on the earth. Devan Mamsadali Patar. So if God wants to manifest on the earth, the fulfillment of the prophecy has to be done before the founders of the world. Hope you understand the message of God. Listen very carefully, dear brothers and sisters of God. So, according to the word of God, I want to read in English, Revelation chapter 4, the verse 1 to 5. Revelation chapter 4, the verse 1 to 5. After this, I looked, and behold, a door was opened in heaven, and the first voice which I heard was as it were of a trumpet talking with me, which said, Come up hither, and I will show thee things which must be hereafter. And immediately I was in the Spirit, and behold, a throne was set in heaven, and one sat on the throne, and he that sat was to look upon like a jasper and a sardine stone, and there was a rainbow round about the throne, in sight like unto the emerald. And round about the throne were 24 seats, and upon the seats I saw 24 elders sitting, clothed in white raiment, and they had on their heads crowns of gold. And out of the throne proceeded lightnings and thunderings and voices, and there were 7 lamps of the fire burning before the throne, which are the 7 spirits of God. Hallelujah! Hallelujah! The 7 spirits of God burning in front of the throne of God. If God has finished all the work, we are living the 7th book age. Now He has finished all the work. When He opened the book of Revelation of Jesus Christ, there was a great throne was on the heaven, and only one God was sitting there. No 3 God or 4 God, only one God. His name is called Lord Jesus Christ. He was sat on the throne. That throne was sat on the heaven, and from the presence
proceedings of the lightning. Hallelujah. The proceedings of the lightning, the proceedings of the voices, the proceedings of the thunders. I want to declare, because this is not a mind of Brother Paul Ebenezer, it's a mind of Christ came on the earth. Listen very carefully. From today onward, the word will change you wherever you are. No unclean spirit, no family spirit, no soothsayers, nothing can stand against the royal mystery and the message of God, because he came down and proclaimed the things of the word of God. Hallelujah! Hallelujah! We are in the living the royal age. நாம் ராஜரீக காலத்தில் வாழ்கிறோம். We are living in the seventh book age. The seventh book is a revelation of Jesus Christ. Now he was sitting on the throne because he has the message power. He finished all the things on the earth. Hallelujah. 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 What a wonderful God. Now he was sitting on the throne. Why he was sitting on the throne? Creations is over. Formations is over. Promise is over. Prophecies is over. Word coming to the form of flesh is over. The body of Christ and the 7 candlesticks is over. And all the 7 stars are removed from the earth. And all the 7 stars are in the hands of God now. God sent the one candlestick and 1 star. 1 candlestick and 1 star. Now there is no candlestick, there is no star. So God sent the body of Christ. He sent, he led the 7 candlestick and it is 7 stars. Now God removed the candlestick and the stars also. Listen very carefully, my dear brothers and sisters of the word of God. We are living in the very royal age. Nobody can copy of this message of God. Heaven and earth will pass away. But today, God is going to establish a new kingdom, a new palace, a new path for the beloved bride on the earth. Thus saith the Lord. Hallelujah. God is going to establish a new path, a new place, a new royalties, a new kingdom for the beloved bride on the earth. தேவன் தம்முடைய மனவாட்டிக்காக ஒரு ராஜபாதையை, ஒரு புதிய ராஜபாதையை, ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை, ஒரு புதிய அரண்மனையை அவர் ஸ்தாபிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை கண்டவன் விட்டு போவாரோ இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ? உம்மை கண்டவன் விட்டு போவாரோ இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ? ஓ மாலல்லாதிருப்பானோ, ஓ மாலல்லாதிருப்பானோ? அருளே அருளே அருள் நிறைவே அன்பனே, மக அன்பனே, உந்தன் அன்பாலே என்னை வென்றாயே. வந்தீரே புவில் வந்தீரே, என்னை அழைத்து செல்லவே வந்தீரே. வந்தீரே புவில் வந்தீரே, என்னை அழைத்து செல்லவே வந்தீரே. வான தூத தொனியோடே, வான தூத தொனியோடே, செல்வேன் செல்வேன் மேகத்தில் நான். அன்பனே மக அன்பனே, உந்தன் அன்பாலே என்னை வென்றாய். Hallelujah. Hallelujah. So the point number 1, the lightnings, a thunders and a trumpets. எக்கால சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள், இந்த மூன்றும் it is a important things in the age of 7th book. This is an important aspect only for the 7th book. This is not for the 7th church. My dear brothers and sisters of God, those who have the Bible, read the Bible thoroughly.
The Bible says very clearly in Tamil, இவைகளுக்கு பின்பு அப்படிதானே போட்டிருக்கு. இவைகளுக்கு பின்பு சொல்லுங்க. வெளிப்படுத்துற 3ஆம் அதிகாரத்தோட சபைங்கிற குத்துவிளக்கின் காலங்கள் முடிந்த பின்பு. ஹalleluya. So in English, hallelujah, after this இவைகளுக்கு பின்பு. So the trumpets, the thunderings and the lightnings is not happened in the church. It's not happened in the 7 stars. It not happened. It's not belongs to the 7 candlesticks. But it is exclusively only after the closing, and God will get back everything from the earth. And God has removed the candlestick from there. From Ephesians to Laodiceans, no candlestick in the earth. People, you must understand very carefully. Once again, thus said the Lord, no more candlestick, no more stars on the earth. Still now, if you believe a candlestick is there, show me the star. If you say this is a candlestick, where is a star? Without star, is it God can proclaim a candlestick in the earth? நட்சத்திரம் இல்லாமல் குத்துவிளக்கு உண்டோ? Can you prove for that? If there is a candlestick, that should be a star. நட்சத்திரம் இருந்தா தான் குத்துவிளக்கு இருக்கணும். குத்துவிளக்கு இருந்தா நட்சத்திரம் இருக்கணும். Right? சாபனை ஏத்துக்கிட்டறப்பா. I can accept you have the candlestick. Where is the star? Where is the star? Without star, how the candlestick can be bright on the earth? Because you read the Bible very thoroughly. That's why I told you, this is a book of Revelation. It's a 7th book of the beloved bride. The revelation of Jesus Christ, not for the body of Christ. The revelation of Jesus Christ only for the beloved bride. The revelation of Jesus Christ exclusively for the secret coming of God. The revelation of Jesus Christ only to marry the beloved bride. The revelation of Jesus Christ to exhibit how he can show the beloved bride on the earth. The revelation of Jesus Christ declare to overcome the death. The revelation of Jesus Christ prove how God was on the earth and how God is in the earth and how God will be in the future. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். Hallelujah. Only one God. His name is Lord Jesus Christ. என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்துக் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் என்னை கொண்டு பேசுற வசனத்தின்படியே இந்த பூமி நியாயத்திற்கு இருக்கும். Hallelujah. என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திற்கு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் என்னை கொண்டு பேசுற வசனத்தின்படியே இந்த தலைவருக்கு நியாயத்திற்கு இருக்கும். Hallelujah. 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 We are residing in the great shadow of the great eagle. நான் ஒரு பெரிய ஒரு தாய் கழுகின் கீழே ஒரு பெரிய வெண்புறாவின் சிறக்கு கீழே மூடப்பட்டு விட்டோம். Hallelujah. Hallelujah. We are covering with a wonderful shadow, and the mighty eagle, Lion of Judah, was standing in front of us. யூதாவுடைய சிங்கமும் தாவீது வேரும் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். பாடுவோமா? ஜெய கிறிஸ்து வான் செல்கிறார் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து வான் செல்கிறார் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கு. Hallelujah. So we are living the 7th book age.
நாம் 7ஆம் புத்தகத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are not in the 7th church age. நாம் 7ஆம் சபையின் காலத்தில் அல்ல. God is moving. God is removing the candlestick. God can remove all the stars. Read the book Revelation chapter 3. Revelation chapter 1 the verse 20. வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 19 20 வாசிப்போம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. ஹalleluya. நீ கண்டவைகளையும் பிரதர், ஒரு கடவுளுடைய மனுஷனுக்கு ரைட்ஸ்ல இருக்கு. அவன் எதை கண்டானோ, எதை கேட்டானோ, எதை பார்த்தானோ அதை பேசுறதுக்கு அவருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. ஹalleluya. ஆமென். நல்ல ஏமாத்துக்கப்பா, நல்ல ஏமாத்துக்க ஜனங்களே. Sunday is a day of correction for the pastors. நல்ல கரெக்ஷன் பண்றீங்கப்பா, நல்ல கரெக்ஷன் பண்றீங்க, நல்ல என்ஜாய் பண்றீங்க, நல்ல ஏமாத்துறீங்க. ஆவிக்குற ஒரு வரம் கூட இல்லாம துப்பு கட்ட பாஸ்டர் இருந்து சபை நடத்துறீங்க. சபை வருடா பின்னால பாரு நடக்கிறது இன்னும் பாருடா. ஹalleluya. அன்னைக்கு தெரியும் இவன் யாரு நீ. ஹalleluya. ஆவிக்குற ஒரு வரம் கூட பெற்றுக்கிடாம பரிசுத்தோட வரத்துல ஒரு வரம் கூட பெற துப்பு கட்ட ஊழியக்காரன் எத்தனை பேர் புல்பெட்ல நீ பேரசம் பண்ணி காணி வைக்கிறான். பிச்சைக்கார போடக்கூடாது, நாய் வைக்க போலாம், பண்ணி வைக்க போறான். இதை விட என் ஜனத்தை ஏமாத்தி என் ஆடுகளை கொலை செய்து அவனை பட்டினி போட்டு செய்து கொடுக்காம நீ வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கையா? நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூமியில் உள்ளோர் அனைவரும் நடுக்கும் நாள். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூமியில் உள்ள அனைவரும் நடுக்கும் நாள். ஹalleluya. கடவுளுடைய வார்த்தைக்கு முன்பதாக மரணம் எம்மாத்திரம், வியாதிகள் எம்மாத்திரம். when the voice is coming, தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற காலம். ஹalleluya. God can send the message and heal. Hallelujah. Amen. And God can uproot all the demonic power. Hallelujah. இது சத்தமான எல்லா அந்தகாரத்துக்கு வேரோடு பிடுங்க. Nobody can stand because the mighty king was there. Hallelujah. யூதாவுக்கு சிங்கமும் தாவீது வேறுவானவர் பூமியிலே காலூன்றி நிற்க கண்டேன். Hallelujah. Now Revelation chapter 1 the verse 19 and 20 வாசனை. நீ கண்டவைகளையும் ஆமென் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. சொல்லுப்பா. நீ ஒரு if you are a pastor, if you are a prophet, please fix your life with the word of God. நாம இன்னைக்கு சபைக்கு கடவுள்கிட்ட கேட்டதை சொல்லியிருக்கிறோமா? கடவுள்கிட்ட கண்டதை பேசியிருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னதை சொல்லியிருக்கிறோம். இப்ப ஐயோ கடவுளே, ஆடே ஜாக்கிரதை, கொலைகார கொடுத்து போறா சபைக்கு போகல. கொலைகார பசங்க, ஆவிக்குற கொலையாளிகள், வேதம் குற்றப்படுத்துகிறது. ஆவிக்குற கொலையாளிகள் சீகோமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரி கூட்டிருந்தது போல கர்த்தர் இயேசு நாமத்தில் சொல்லாத துப்பு கட்ட சபைகளும் சாபங்களும் இருந்தாரு செத்தானடா. ஹalleluya. அது இருந்தானே போனா என்ன? சபை அது, ஊழியம் அது, கேவலம். எவன் சொன்னா? எங்க இருக்கு சபை? Come on. Because the great God is with us. சும்மா ஆண்டு சத்தம் போட்டு போக மாட்டாருப்பா. அப்படியே விட்டு போன நினைக்கிறீங்களா? அப்படியே போனாலும் போட்டுமே, அப்படியே போனாலும் போட்டு. அவரை தவிர, அவரை போல அன்புள்ள ஆண்டவர், அவரை போல மனிதனை நேசிக்கிற தெய்வம் பூமிக்கு வந்ததும் இல்லை, இனி வரப்போகிறதும் இல்லை. வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலயத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும், நீ என் வலயத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும், வெரி குட், 7 பொன் புத்தகங்களின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாக. ஹalleluya. நல்ல பைபிள் படிங்க. அந்த 7 நட்சத்திரங்களும்
7 சபையின் தூதர்களாம். இப்ப இதுக்கு சபை இருக்குன்னு சொன்னீங்களாப்பா, லவோதிக சபை இருக்குன்னு சொல்றியா இல்லையா? சொல்றீங்களா? தூதன் என்ன? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். அப்போ ஒரு குத்து விளக்கு என்ன இருக்கணும்? நட்சத்திரம் இருக்கணும். என்ன உங்க பாசன ஸ்டாரா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நம்பர் 2, இந்த 7 சபையின் தூதர்கள்ல ஒரு தூதன் கூட பரலோகத்துல தூதன் இல்ல. எல்லாரும் பூமியில பிறந்து வளர்ந்த மனுஷன் தான். அவனுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். அதை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பவுல் ஒன்னும் கபிரியேல் மிகாவேல் இல்ல, பூமியில பிறந்தவர். ஐரினேஸ், எல்லாருமே. அப்போ பூமியில மண்ணுல பிறந்த ஒரு மண்ணான சரீரத்தை தேவன் தன் கையிலே ஏந்தும் பொழுது அது நட்சத்திரமாக ஜொலிக்க கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணில் பிறந்த ஒரு மனுஷன், ஒரு பவுல், அவர் கைக்கு கேட்டான்னா அவன் ஜொலிப்பான். He can shine in the earth. If any man transformed from the earth to the hands of God, he has a right to shine. அவன் பிரகாசிப்பான். நல்ல பெயரை முட்டி முட்டி படிங்க. இந்த 7 தூதல ஒருத்தன் கூட பரலோகத்துல தூதன் கிடையாது. நல்ல you can read the Bible. So we are living in the 7th book age. நாம் 7ஆம் புத்தகத்தின் காலத்தில் வாழ்கிறோம். The 7th book is nothing but the book of the revelation of Jesus Christ. அந்த 7வது புத்தகம் வேறு ஒன்றுமல்ல, அது கர்த்தராகிய இயேசுவின் வெளிப்பாடே. In this book only I can read in English Revelation chapter 1 the verse 19 and 20. Yes. Write the things which thou hast seen, and the things which are, and the things which shall be hereafter. The mystery of the 7 stars which thou sawest in my right hand, and the 7 golden candlesticks. The 7 stars are the angels of the 7 churches, and the 7 church and the 7 candlesticks which thou sawest are the 7 churches. Hallelujah. Hallelujah, hallelujah. சரிதானா? அப்போ ஒரு கேண்டில்ஸ்டிக் இருந்தா என்ன இருக்கணும் சொல்லுங்கப்பா? ஒரு ஸ்டார் இருக்கணும், நட்சத்திரம் இருக்கணும். குத்து விளக்கு இருந்தா என்ன இருக்கணும் சொல்லு? நட்சத்திரம் இருந்தா. அப்ப இன்னைக்கு சபை என்னது? குத்து விளக்கு. ஸ்டார் எங்க? ஆஹா நண்பர்களே, அதனால கொஞ்சம் தெளிவா நான் பேசி முடிச்சிடுறேன். நான் வாழுகிற காலம் 7ஆம் சபையின் காலம் அல்ல. நான் வாழுகிறது குத்து விளக்கின் காலம் அல்ல. நான் வாழுகிறது 7வது புத்தகத்தின் காலம். அந்த புத்தகத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்று பெயர். அந்த வெளிப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய there are 3 important things hiding in the book of Revelation of Jesus Christ. One is the thunder, the lightnings and the trumpets. மின்னல்கள், எக்காலங்கள், இடிமுழக்கம். இது எல்லாமே நல்ல பைபிளை படிங்க. வெளிப்படுத்துற 3க்கு பிறகு after the chapter 3 வெளிப்படுத்துற 3ஆம் அதிகாரத்தோட அந்த சபையின் காலங்கள் முடிகிறது. சபை பற்றி பேசி முடிச்சார். அதுக்கு பிறகு அப்போஸ்தலன் யோவானை சொல்லுகிறார், கமான் இங்கே வா வாசி. இவைகளுக்கு பின்பு 4வது அதிகாரம் 4:1 இவைகளுக்கு பின்பு சபை எப்பா லவோதிகா சபையின் காலத்துக்கு பின்பு. ஆமென். நான் சொல்ல பைபிள் போட்டுருக்கு. ரைட். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஆமென். நல்ல கவனிங்க. அப்போ when the candlestick was burning on the earth,
The door was closed on the heaven. The stars are there. The candlesticks are there. Miracles are there. Wonders are there. Salvation is there. Redemption is there. Death is there. Burial is there. And they are waiting for the spiritual body. So this is the duties and responsibilities of each and every church. Hope you understand. These are the messages which I discussed very long before. But now, today, we are going to discuss very important message. We are not living in the 7th church age. We are living in the 7th book age. The book is the revelation of Jesus Christ. Now, we can start. There are 3 important things. One is after the church age. இவைகளுக்கு பின்பு. So, read Revelation what the words 10. வெளிப்பட்டு 1:10 படியில. 1:10 படிப்பா. 1:10 படியில. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரே. பாத்தீங்களா? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரே. இப்போ வெளிப்படுத்த 4:2 உடனே ஆவிக்குள்ளாரே. ஆவிக்குள்ள போய் தான் சபை முடிவே பார்த்துட்டான். அல்லேலூயா. When he was in the spirit in the first முதலாவது ஆவிக்குள்ள போறது சபையின் காலத்தோடு முடிகிறது. இரண்டாவது ஆவிக்குள்ள முதலாவது ஆவியை பெற்ற பிறகு பவுலுக்கு John has 3 important peculiar experience. ஆவியை பெற்றவன், ஆவிக்கு உள்ள முதலாவது போய் சபையை பார்த்தவன், இரண்டாவது ஆவிக்குள்ள போய் பரலோகத்தை எல்லாம் பார்த்தவன். அப்போ பவுல் ஆவிக்குள்ள போய் பரலோகத்தை பார்த்தான். நம்ம ஆட்கள் ஆவியில போய் எங்க பிளாட் வாங்கலாம், எங்க பில்டிங் கட்டலான்னு ஏப்பா இயேசு கிறிஸ்து என்ன பிடபிள்யூ ஓனராப்பா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? விசுவாசிங்க ஏன் இப்படி குருடா இருக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் திருட்டு கும்பல், கொலகார பசங்க, ஆட்டு தோலை போட்ட ஓநாய்கள், சிங்கம் போல ஓடி அடிக்கிற நரிகள், எல்லாம் நரிக்குறா கூட்டம். பண்ணி மேய்க்கிறதா எல்லாம் கெட்டகுமார. ஆமா, எல்லாம் ரியல் எஸ்டேட் ஓனர். ஆமா, ஒரு வேலை செய்யக்கூடாது. அப்படியே அழுக்காம குலுக்காம அப்படியே 4 இடத்துல அப்படியே ஒயிட்டா போயிட்டு என்ன ஆண்டவர் பரலோகத்தில் பிளாட் கொடுக்குறாரா? ரைட், ஒரு நாள் பேசுவோம், பப்ளிக்ல வருவோம்ல, அன்னைக்கு பேசுறேன். அது வரைக்கும் நான் அமைதியா இருக்கிறேன். Now listen to that very carefully. இப்போ முதலாவது ஆய்வுல போய் இரண்டாம் மனுஷகுமாரன் சாயலை பார்த்தான். வாசி ரெவலேஷன் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரே. ஆமென். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காளம். So the first voice is the voice of trumpet. Hallelujah. அப்போ in the book of Revelation Jesus Christ, இயேசு கிறிஸ்து வெளிப்பாடுகிற புத்தகத்தில் உள்ளதா 7ஆம் புத்தகத்தின் காலத்துல தான் ஆவியை இந்த ஆவிக்குரிய பெற்ற அனுபவம் எல்லாம் வெளிப்பாட்டு வெளியே இருக்க யோவான் பார்க்கிறான். அவனுடைய அடையாளங்கள், அற்புதங்கள், வரங்கள், ஊழியங்கள், மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு எல்லாமே இவனை உள்ள எடுத்த உடனே யோவான் பார்க்கிறான். ஐயோ, நான் சபை காய்ச்சல் அடையாளம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. ஆனால் தேவன் என்னை அடையாளத்தை விட்டு, அற்புதத்தை விட்டு, எக்கால குத்துவடைக்க விட்டு தேவன் என்னை ஆவிக்கு கொண்டு போகிறாரு. இது என்ன பார்க்கின்ற பொழுதுதான் அவனுக்கு அந்த சத்தம் கேட்கிறது. He had seen the second son of man. Hallelujah. When John was in the spirit, பரிசுத்தப்பட்ட யோவானால் இரண்டாம் மனுஷகுமாரன் சாயலை பார்க்க முடியவில்லை. பரிசுத்தாய் பெறுவதற்கு முன்பதாக மத்தேயு 17 யோவான் இயேசு மறுரூபத்தை பார்த்தான். John and Peter and James, the 3 fellows had seen the transfigure of God.
மறுரூபமானதை பார்த்தார்கள். But when they received the Spirit of God, the miracles and wonders, if you read the book of Acts chapter 3, பேதுரு யோவானும் எங்க போறாங்க? தேவனுக்கு போறாங்க. அங்க ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். யாரு? அப்போஸ்தலர் 3 படிப்பான். ஜெப வேளையாகிய அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாசிமே. Thank you Jesus. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாய் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அது ரொம்ப அழகான ஒரு மினிஸ்ட்ரிங்க. காலையில் சப்பானி என்ன செய்வானுங்க? நல்ல ட்ரெஸ் பண்ணி முதல்ல குளிச்ச ஊற்றி அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அவன்கிட்ட ஒரு டீச்சி பண்ணி டப்பாரு இப்படிலாம் கேட்கணும். எப்படியாவது நமக்கு இன்னைக்கு டப்பா நினைச்சிடணும் அப்படின்னு காலையை தூக்கி கொண்டு வச்சிருவான். எப்பா உனக்கு சாப்பாடு போட்டதுனால, உனக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுனால, உன்னை தூக்கி சுமக்கிறதுனால நண்பா அவர்கள் உன்னை தாங்குகிறார்கள். நாங்கள் மிஷனரிகளை தாங்குகிறோம். ஆமா நான் தாங்குறாங்க. டேய் சப்பானியை நடக்க வைடா, அதான்டா மிஷனரி ஊழியம். ஹல்லேலூயா. அதான் மிஷனரி ஊழியம். This is a sympathy and empathy of the missionary ministries. படிங்க. அப்பொழுது தன் தாய் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமென். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறஇடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல்களிலே வைப்பார்கள். நல்ல கவனிங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு அவர் ட்ரெஸ் பண்ணி அலங்கார வாசல் அழகா ட்ரெஸ் பண்ணி, நான் இன்னைக்கு அழைக்கப்படாம கர்த்தருடைய வேலை செய்யற எல்லா பாசியும் இப்படிதான் பார்க்கிறேன். இப்படி அங்கேயே போடுங்கள், இப்படி செங்கோலை பிடிங்கள், இப்படி சிலுவையை போடுங்கள், இப்படி பேசுங்கள், அப்படி உங்களுக்கு பிச்சை காசு அதிகமாக கிடக்கும். அது சரிதானே? இந்த கூத்து எதுவும் நடக்க தெரியுமா? இந்த கூத்து எதுவும் நடக்க சொல்லுங்க. பேதுரு யோவான் வருவதற்கு வரைக்கும் தான் இந்த கூத்து நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவை போல உள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல உள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. வாழ்க்கை அதில் வேறே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிதே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிதே. பூரண அழகுள்ளவர் கோவிந்தன் வாழ்க்கை அதில் வேறே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. பேதுரு யோவான் போறாங்க. பிச்சைக்காரர் உட்கார்ந்து பாம்போல பாக்குறான். ஏன்னா இவங்க ட்ரெஸ் கோட் அப்படி சட் நடந்து போறான். வேதம் சொல் வாசிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது தன் தாய் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கும் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல்களிலே வைப்பார்கள். அங்க யாரா இருக்கா? அந்த தேவாலயத்தை யார் பாருக்கா? மகாபிரதர் ஆசாரியர் இருக்கிறான். அல்லேலூயா. மகாபிரதர் ஆசாரியர் வேதபாரர் இருக்கிறான். ஊரின் திமிங்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே கர்த்தருக்கு பரிசுத்தம் இருக்கிற அப்படியே மகா பரிசுத்த ஸ்தலத்துல பலி செலுத்தி இருக்கிறான்.
இவன் பிச்சைக்காரன் வெளியே இருக்கிறான், இவன் பிச்சைக்காரனாவே இருப்பான், இவன் ஊழியக்காரனாவே இருப்பான், இவன் பிச்சை எடுப்பு மாறாது, இவன் ஊழியமும் மாறாது. இதற்கு தேவன் முடிவு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் 3. பிச்சைக்காரனாவே இருப்பான், ஊழியக்காரனாவே இருப்பான். ஹல்லேலூயா. இவன் ஊழியத்தை விட மாட்டான், இவன் பிச்சை எடுக்க விட மாட்டான். இவனை ட்ரெஸ் பண்ணி டெய்லி கொண்டு வச்சிருவாங்க. இவன் பிச்சைக்காரனாவே இருப்பான், அவன் ஊழியக்காரனாவே இருப்பான். இந்த ஊழியக்காரனுக்கு பிச்சைக்காரனுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இந்த பிச்சைக்கார பயனால அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த இரண்டை முடிப்பதற்கு தான் தேவன் பேதுரு யோவான் அனுப்பினார். ஹல்லேலூயா. அவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவன். Jesus Christ the same yesterday, today and forever. Heaven and earth will pass away, but His word will never and ever pass away. Listen very carefully, brother. ஏயா இந்த மகா பிரதர் ஆசாரியனால வேற காசு கொடுத்திருப்பான், காலை கொடுக்க முடியுமா? காசை கொடுத்து பிச்சை எடுக்க வைக்கிற ஊழியக்காரன் உண்டு, காசே கொடுக்காம அவருக்கு காலை கொடுத்து நடக்க வைக்கிற தெய்வமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காசு டெய்லி காசு கொடுத்துருவான், ஆனா எது மாறாது? அவன் யாருதான்? அவன் ஆசாரி, இவன் பிச்சைக்காரன். ஒரு பிச்சைக்காரன ஒரு ஆசாரியனையும் எருசலேம் தேவாலயத்தை பார்த்த உடனே அப்படியே யோசித்தான், ஆஹா இவன் ஊழியர்கிட்டே இருக்கிறான். அப்படியே யோசிச்சு பாருங்க, அங்க என்ன நடந்துட்டு இருக்குது? அங்க ஊழி பிரபலனுக்கு பலிகள், காணிக்கைகள், ஆராதனைகள், மகாபலர் ஆசீர்வாதம், தோத்திரம் 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 தோத்திரம். பிச்சை எடுத்துக்காரனா இவன் காவல் அன்னைக்கு சொல்லடா, பிச்சைக்காரன பிச்சை எடுக்க மாத்திருக்கு இல்ல துப்புக்கிட்டு ஊழி எதுக்குடா? ஒய் ஏன்? இத பவுல் பார்த்தான். மகாபிரதர் ஆசாரியன் ஒரு குஸ்தன் வீட்டுக்கு போனோம். முதல்ல பார்ப்போம், தொடக்கூடாது. ஒரு 7 நாள் அடைத்து வைங்கள், அடைத்து வச்சுக்கணும். அப்புறம் 7 நாள் கழிச்சு பார்க்கணும். கையை காட்டுவோம், பா குசுவை. ஆமா, தொட்ட தீர்த்து தீட்டாயிரம் ஊழியம் பெற முடியும். தீப்படை செய்வான். அப்புறம் 7 கழிச்சு மகாபிரதர் ஆசை வரும். உன் மூஞ்சியை காட்டுவான். இவன் நிரந்தரமான குசுரோகி, இவனை பாளையத்துக்கு புறப்பே கொண்டு செல்லும்படி கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு. எப்படி? இவன் யாரு? ஆமா, போகாது. அவனை என்ன செய்யணுமா பிரதர்? பாளையத்துக்கு பிறகு போய் அந்த குசுரோகி, ஐ ஆம் எ லெப்பர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ ஆம் எ லெப்பர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ ஆம் எ லெப்பர், இப்படி கத்திரி கிடப்பான். இத பவுல் பார்த்தான். ஆஹா, நியாயப்பிரமாணத்தை படிக்கிறான், குஸ்ரோகிய செக் பண்றான், பாளையத்து பரவ தள்ளி ஒரு பிச்சைக்காரனா மாத்திரான். ஆனா இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு பூமிக்கு வந்து குஸ்ரோகி தொட்டு குஸ்ரோகிய சோமாக்கி இருக்கிறாரு. அது ஊழியமா இல்ல குஸ்ரோகிய பிச்சைக்காரனை மாத்தி பாளையத்துக்கு பரவ தள்ளி ஊழியமா? டேய், நியாயப்பிரமாணத்தை தூக்கி தூர போடுறாங்க. பழையெல்லாம் நாசமாய் போக கடவுள்னா அதுக்காகத்தான் பவுலை கொலை செய்தார்கள். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா, கர்த்தர் இயேசு நாமத்தினாலே டான்ஸ் கொடுக்க மாட்டீங்களப்பா. எப்பா வைத்தறிச்சலா இருக்குப்பா தம்பிகளா, மனசாட்சி இல்லையாடா? ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் இயேசு நாமத்தை டான்ஸ் பண்ண துப்பு இல்லையாடா? ஐயோ, கொலை செய்யறியப்பா, கொலைகார கூட்டமே, நேரத்துக்கு தக்கிறீங்களா? மனம் திரும்பி பாவம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் டான்ஸ் பண்ணி பாருங்கள். அப்பொழுது பரிசுத்த வார்த்தை வேதம் சொல்லி இருக்க. ஒரு எல்கே சப்ஜெக்ட் டீச் பண்ணாம லட்சக்கணக்கில் சண்டே சர்வீஸ் முடிச்சு காடி கட்டி வீட்டுக்கு போறியே, புற்றுநோய் வராதா? வாய் புடுக்காதா? தலைமுறை சாமியில படுக்காதா? The great God is with us. Hallelujah. Hallelujah. நல்ல கவனிக்கணும். இவைகளுக்கு பின்பு
ஏவேலுக்கு பின்பு. இப்ப நல்லா கவனிங்க. பேதுரு யோவான் போறான், அது படிச்சு முடிச்சிடும். அப்போ சம்பவம் படினேன். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமென். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். அர்த்தம் என்ன? ஆள் எங்க கூட்டம் உட்கார்ந்து வச்சுப்பான். பார்த்து இவங்ககிட்ட பணத்தை வாங்குறதுக்கு பின்னால வீட்டுல ஒரு கமிஷன்காரன் இருப்பான். வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி அவன் வாசி. பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன பார்த்தா? அதுதான் கடைசி பார்வை, அதுதான் கடைசி பிச்சை எடுப்பு. அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை. நண்பர்களே, அவன் சாதாரண மனுஷங்கள் 2 பேரும் இயேசுவோடு கூட இருந்தவன். அக்கின நாவுகளால் அபிஷேகம் பெற்றவன். தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவன். திருச்சபையின் தலைமை பிஷப்ஸ். நீங்கள் நோக்கிப்பார். வாசி. பேதுரு யோவான் அவரை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களுக்கு ஏதாயும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பா, நல்ல பணக்காரர் பம்பூருக்கு இன்னைக்கு போடுற பிச்சையில ஒரு மாசம். நண்பர்களே, நாமளும் அப்படிதான் நினைக்கிறோம். இன்னைக்கு பணம் கொடுத்துட மாட்டாரா, நாளைக்கு கொடுத்துட மாட்டாரா? நான் அவர் கொடுக்குற காரியமே வேற. உங்களுக்கு செய்திருப்ப ஈஸியாக கிடைக்குதுப்பா. ஆனால் ஆண்டு எனக்கெல்லாம் சும்மா கொடுக்கல. உயிர் ஜீவன் அங்கே போயிட்டு இங்கே வந்த பிறகு ஒரு செய்தி கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு ஏசி ரூமில் உட்காந்துட்டு டெலிஃபோனில் கற்றுட்டு பேசுகிறாங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பார்ப்போம், ஒரு நாள் மீட் பண்ணுவோம்ல. என்னுற்றார் போய்விட்டார் முன்னங்கே, ஆயினான் மீளவோம் சந்திப்பே. துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நான் இளை பாருவே. இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சந்திப்போப்பா, அங்கே சந்திப்போம். விண்ணிட்ட அங்கே ஆவிக்கிற சரீரம் இருக்கும், அங்கே மீட்கப்பட்ட சரீரம் இருக்கும், அங்கே மணவாட்டி நிற்பாள், அங்கே மணவாளன் நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுப்பியாப்பா. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, பின்னோம் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்ல மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோட. கன்னிகையை போல் கர்த்தர் சபை என்று மன்னர் மணவாளன் இயேசுவை மணந்து இன்னும் சொல்லரே தாமிலாய் ருசிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்ல மனமே. ஹல்லேலூயா. வாசிங்க சீக்கிரமா. அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. I have no dollar and money, but I have the name of Lord Jesus Christ. In the name of Lord Jesus, thus says Lord. Wake up! எழுந்திரு. அவ்வளவுதான்ப்பா. நின்று எழுந்து குதித்து நடந்தான். இப்ப காலமே தேவலத்தை வச்சுட்டு போறான் பாரு. கேளு. சாயங்காலம் இவன் தூக்கறி வர்றான்னு பாக்கக்குள்ள 11ஆம் மணி இல்ல, இவன் பிச்சை படுத்து விட்டு போயிட்டான். இந்த பாரு, இனி என்ன பிச்சை எடுக்க வச்சா பொண்ணே விடுவேன். நான் நொண்டி பேல இருந்தேன். இன்றைக்கோ நான் நடக்கிறவனா மாறி இருக்கிறேன். இன்றைக்கோ இயேசு நாமத்தை தெரிந்திருக்கிறேன். இன்றைக்கோ I am touched with the word of God.
இனி என்னை பிச்சை எடுக்க வச்ச ஒன்ன பிச்சை தான் நான் மாற்றிடுவேன். ஒரு பேர் தூக்க வேண்டாண்டா போன சும்மா தூக்குறதும் குளிச்ச ஊத்துறதும் பிச்சை எடுக்கும் இதாடா ஒரு அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ தாம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோர் அப்படின்னு சொல்லி யாருக்குனாலும் கேட்டான். அவன் காலை யாரு கொடுத்தாரோ அவரோ ஒரு போய்விட்டார். நண்பர்களே, இதுவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமை, இதுவே இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஊழியம், இதுவே அப்போஸ்தலர் உபதேசம், இதுவே ஆதி திருச்சபையின் அனுபவம். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்படி இருக்கிறதா? இல்லை. ஆகவேதான் தெளிவாக வேதம் நமக்கு போதிக்கிறது, நான் வாழ்கிறது குத்து விளக்கின் காலம் அல்ல, நான் வாழ்கிறது 7ஆம் புத்தகத்தின் காலம். அந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பதே. Hallelujah. The book of Revelation of Jesus Christ. There now the Revelation chapter 1 the verse 10. Please read it. Revelation chapter 1 the verse 10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரே. Very good. அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். So in the book of Revelation, I told in the first message itself, and please put the triangle, and there are 3 words. One is called மின்னல்கள், lightnings, இடிமுழக்கம், thunders, எக்காளங்கள், trumpets. So these are the 3. There is a great link between lightnings and the thunders and the trumpets. Now, which things we have to understand today? How God is going to express? Let me see one by one. In the Revelation chapter 1, the verse 10 says, I was in the Spirit on the Lord's day, and heard behind me a great voice as of a trumpet. எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன். ஆமென். Hallelujah. Now, when John received the Holy Spirit in the form of the tongue of fire, அக்கினியின் ஆவியை போல யோவான் மேல் வீட்டில் இவைகளை பெறும் பொழுது அவனுக்கு இந்த எக்காலம் போன்ற சத்தத்தை கேட்டோ பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சத்தம் உண்டாயிற்று. ஆனா so what is the things of the voice of trumpet? எக்கால சத்தத்தினுடைய முதல் நிலை என்ன? That voice can turn back John. யோவானை திரும்பி பார்க்க வைக்கிறது. யோவான் திரும்பி பார்க்கிறான். அவன் கல்வாரி சிலுவைக்கு முன்பு தொட்ட இயேசு கிறிஸ்துவோ உயிர்த்தெழுந்த பிறகு அந்த 40 சுத்துகிறவனோ அவரோ, இல்ல மேலத்தில் போகும்போது போனவரோ, அல்லது பெந்தகோஸ்தில் இறங்கின அந்த அக்கிம நாவலை போல அவர் இங்கே காண முடியவில்லை. Hallelujah. அப்ப what is the significance of trumpet? எக்காலத்தின் நோக்கம் என்ன? It will show how the word flesh is living today. இன்றைக்கு வார்த்தையின் மாம்சம் எங்கே எப்படி இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டின் புத்தகத்துக்குள் எந்த சத்தியம் காண்பிக்கிறதோ அதுவே எக்கால சத்தம். ஹalleluya. ஹalleluya. எக்கால சத்தம் வானில் முழங்க இறங்கினார் இயேசு பூமியிலே பொறுமையோடு காத்திருந்தோம் நாம் பூமியிலிருப்போ தூங்கும் சில தேடி வந்தீரே வாழ்த்துகிறோ. ஹalleluya. என்ன சந்தோஷம் பறந்தே போவோம் பாட்டுடன் நாம் பறந்தே போவோம் பாட்டுடன் நாம். ஹalleluya. So in the 7th book is 7ஆம் புத்தகத்தில் எக்கால சத்தத்தின் நோக்கம் என்ன?
யோவானுக்கு இரண்டாம் மனுஷகுமாரின் சாயலை அவன் காணத்தக்கதாக அவனை திரும்பி பார்க்க வைக்கிறது அந்த எக்கால சத்தம். வாசிங்க தமிழ்ல. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் அல்பா ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆமென். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, நல்ல கவனிங்க. தியத்திரா. நான் அந்த அதாவது எனக்கு அவர் இப்படி சொல்லி கொடுத்தாருப்பா. அதாவது அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். திருப்பி என்ன வாசி சொன்னாரு? நான் திருப்பி படிச்சேன். அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஏன் நான் யெகோவா இருக்கிறேன், நான் மேசியாவா இருக்கிறேன், நான் கர்த்தரா இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறேன்னு ஏன் சொல்லலப்பா அப்படின்னு அவர் கேட்டார். நான் அப்படி நின்றுட்டேன். அப்ப 7ஆம் புத்தகத்தின் காலத்துல எல்லா நாமங்களும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் முத்திரிக்கப்பட்டு ஒரு ராஜரீகமான காரியத்தை முடித்த பிறகு உலகத்திற்கு முன்பு முந்தினவர் முதல் இருக்கிறவர், இனிவர் உலகம் வருகிறவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த அல்பா ஒமேகா முந்தினவர் பிந்தினவர் என்கின்ற அந்த முழு காரியத்தையும் எது உனக்கு காதல துணிக்கிறதோ அதுவே காலத்தின் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அல்பாவுக்குரியது, இது ஒமேகாவுக்குரியது, இது முந்தினவருக்குரியது, இது இருந்தவருக்குரியது, இது இருக்கிறவருக்குரியது, இது வருகிறவருக்குரியது. அல்லேலூயா. இனி வருகிறவரும் இந்த சத்தியத்தின்படியே வருவார். அல்லேலூயா. இனி வருகிறவர் இந்த சத்தியத்தின்படியே வருவார். இனி வருகிறவர் இந்த சத்தியத்தின்படியே வருவார். That's why the Bible says, I am the Alpha and Omega, I am the first and the last. This is not my mind, it's a mind of Christ. Hallelujah. 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 That's what he said. So the trumpets can give the path of John when he was in the spirit, and he can see the message of an hour. That's why in 2021 I was on the spirit, and the voice said, "Come on, Palumanesan." அங்க அந்த புத்தகத்தை போல உள்ள போகும் பொழுது I was crying. ஆண்டவரே, காலத்து சத்தியம் என்ன தெரியலையே. கேளுப்பா, உலகத்திற்கு முதல், உலகத்திற்கு முன்பு, உலகத்திற்கு முதல், இனி வரும் உலகம், இந்த 3 சத்தியத்தை எது உள்ளடக்கிறதோ அதுவே காலத்தின் சத்தியம். இப்ப நல்லா புரிஞ்சிடுங்க, இதுவே 7ஆம் புத்தகத்தின் காலம். அங்க அல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர், இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர், எல்லா காரியமும் காலத்தின் சத்தியக்குள் அடைபட்டது கண்டேன். ஹல்லேலூயா. அப்படியானால் இதோட வருகை காலத்தின் சத்தியப்படி இருக்குமே தவிர குத்துவிளக்கின் சத்தியப்படி இருக்காதுப்பா. There is a secret coming of God. அதுவே கிறிஸ்து ரகசிய வருகை. Hallelujah. Hallelujah. I feel the presence of God. What a wonderful God. நண்பர்களே, number 2 come on, Revelation chapter 4. இது போய் படிச்சுக்கோ. வெளிப்படுத்து 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அது அல்பாவும் அது நான் அல்பாவும் ஆமென் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஏன் கலத்தை சபை பற்றி எழுதல? கொலோசைப்பட்ட சபை இருந்துச்சு, எல்லாம் அப்புறம் பேசுறேன். ஓகே, நெக்ஸ்ட். அப்பொழுது என்ன பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். ஆமென். திரும்பின போது ஆமென் 7 பொன் குத்துவிளக்குகளையும் அல்லேலூயா அந்த
அந்த 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே ஆமென். நிலையங்கி தரித்து ஹalleluya ஆர்வருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கண்டேன். This is the second son of man. 7ஆம் புத்தகமாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய 2ஆம் மனுஷகுமாரின் சாயல் வேறே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சிலுவையில் அறையப்பட்ட மனுஷகுமாரோட சாயல் வேறே. ஹalleluya. அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷகுமாரின் சாயல் வேறே. ஹalleluya. ஹalleluya. The revelation of Jesus Christ, the book of Revelation, the 7th book declare the second son of man on the earth. Hallelujah. ஹalleluya. நல்லா கவனிங்க. second son of man. அப்போ 2ஆம் மனுஷகுமாரனின் சாயல எங்க பார்க்கலாம்? ரிப்போர்ட் ஓடுதா? 2ஆம் மனுஷகுமாரன் சாயல எங்க பார்க்கலாம்? 7ஆம் புத்தகத்துக்குள்ள வெளிப்பாட்டுக்குள்ள. கரெக்டா? அப்ப எக்கால சத்தம் யோவானுக்கு எதை காட்டுது? 7ஆம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் மனுஷகுமாரனுடைய சாயலை அவன் பார்க்கிறான். ஹalleluya. அப்ப அது என்னது? ஒரு சத்தம். அது 7ஆம் புத்தகத்துக்குள்ள. இப்போ அந்த ஏன் கொஞ்சம் வாங்க, ரெவலேஷன் சாப்டர் 4 வாங்க. இவைகளுக்கு பின்பு எப்படி வாசி. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். குத்துவிளக்கில் ஒரு ஆவணவர் இப்ப குத்துவிளக்கில் ஒரு ஆகிட்டே இருக்க மாட்டாரு. எங்க போயிட்டாரு? திறக்கப்பட்ட சிங்காசனத்துக்கு போயிட்டாரு. நான் சொல்ல புரிஞ்சுதா? ரெவலேஷன் சாப்டர் 1:10ல he was moving on the canvas. அங்கேயே இருக்க மாட்டார். அப்ப என்ன செஞ்சாரு? அவர் எங்க போறாருங்கிறது அவரை தவிர அவர் தம்மை யாருக்கு வெளிப்படுத்திருக்கிறாரோ அவரும் தவிர வேறு ஒருவரும் அவர் எங்கே இருக்கிறார் என்று அறியா. ஹல்லேலூயா. அதான் உண்மை. அதாவது மணவாளன் எப்படியோ மணவாட்டி அப்படி. திருட எங்க இருக்காரு யாருக்கு தான் தெரியும்? சொல்லுங்க. எங்க தான் யாருக்கு தெரியும்? திருடி தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். வாசிங்க. இவைகளுக்கு பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, ஹalleluya, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை. அதே சத்தம் சொல்லுதுப்பா. கம் ஆன் யோவான். இப்ப நான் குத்துவிளக்குள்ள இல்ல, நான் சிங்காசனத்துல இருக்கிறேன். கம் ஆன் பாபா. That is the growth of the man of God. ஒரு கடவுளுடைய மனுஷனை வளர்ச்சி நான் பார்க்கறேன். நான் அடிக்கடி மோசை பற்றி பேசியிருக்கிறேன். முச்செடியில அக்கினி அனுபவம், சீனாய் மலையில உடன்படிக்கையின் அனுபவம், ஆசிரியர் கூடாரத்தில் அவருடைய சத்தத்தின் அனுபவம். ஸோ அட்டன் மோஸ்ட்ல கடைசியா எது ஹையஸ்ட்னு சொன்னா, தேவன் மனிதனை தேடி வந்து ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவனை கூப்பிட்டு முகமா பேசுறது பாருங்க, அதுதான் பெரிய அனுபவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நான் என்ன செய்ய என்று கனிதா என்று கனிவாய் சொன்னா, இன்னும் தாமதமோ நாதா என்றே தோனி கேட்கும் காலம் சமீபம் என்றா, இன்னும் தாமதமோ நாதா என்றே தோனி கேட்கும் காலம் சமீபம் என்றா. ஹalleluya, ஹalleluya. வாட் எ வண்டர்ஃபுல் காட். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, வாசிங்க. இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளாரே. ஹalleluya. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. பரதீசில இல்ல, பரலோகத்துல இல்ல, ஆகாயத்துல இல்ல, மத்தியாகத்துல இல்ல, மேகத்துல இல்ல, சபையில இல்ல, குத்துவழக்குல இல்ல, வானத்துல. அப்ப அது எந்த இடம்? இந்த ஒரு சென்டென்ஸ் ஒரு வருஷம் பேசலாம் சார். முதலாவது சிங்காசனத்தை தேவன் ஏன் வானத்தில் வைத்தார்? பேசுங்களா கொஞ்சம். ஹல்லேலூயா, ஆமென். உடனே ஆவிக்குள்ளாரே. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. One God. One God. இஸ்ரவேலே கேள். ஒருவரே. One throne, one God, one name, the Lord Jesus Christ. Ha! ஹல்லேலூயா.
நீ என்ன பண்ணாலும் சார் நான்லாம் யோசிக்க, அதாவது எதுக்கு நாங்கள்லாம் பணம் கட்டு நிறையா சலசலப்பு அஞ்சுறதுக்கு, பணம் கட்டு நிறைய எதுக்கு அஞ்சாது, எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. ஏன்னா இப்போ எத்தனை காவோர சத்தத்தை, எத்தனை காற்று மழையில நாங்கள் பார்த்துட்டோம். உடனே ஆவிக்குள்ளாரே வாசனை வாசிப்பா. உடனே ஆவிக்குள்ளாரே அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். ஆமென். அந்த அதாவது யோவான் அப்படி மிரண்டான். இவரை தானையா பூமியில கண்டவனும் காரி துப்புனா, இவரை தானையா சிலுவையில தூக்கி ஆணி அடிச்சாருங்க. அந்த சரீரத்துல எங்க, அந்த சாயல எங்க, எங்க கண்டவனும் காரி துப்புற அந்த முகத்தை எங்க? 7ஆம் புத்தகத்தில் 6ஆம் புத்தகத்தில் உள்ள சாயலை நான் காண. இப்ப துப்புவா. அதான் சொல்லு, அவர் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயினார். அதனால எல்லாரும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அதனால எல்லாரும் அவரை துப்ப முடிஞ்சது. யோவான் வாசிங்க. சோத்திரம். வீட்டின் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வானவில் சிருஷ்டிப்புல கிடையாது, சுழலிப்பட்ட சிருஷ்டிப்புல கிடையாது, நிறைய காரியம் சிருஷ்டிப்புல கிடையாது. சரிதானே? மழை சிருஷ்டிப்புல கிடையாது. சரியா? மின்னல்கள், இடிகள், சத்தங்கள் எதுவுமே சிருஷ்டிப்பு. வானொலி எப்போ வருது? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் வானொலி வருது. ஏனோக்கு மேலே போன பிறகு நோவா காலத்துல பூமியை ரீஃபார்ம் பண்ணும்போது எது வருது? இப்போ அந்த வானொலியில் 7 காரியம் இருக்கும், 7 கலர் இருக்கும். அப்போ அது என்ன எதுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, எப்பா 7 குத்து விளக்கு, 7 நட்சத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ 7 ஆவிகள் சிங்காசனம் வந்து இருக்கிறத பார்க்க போறா பத்தியா? அதுக்காகத்தான் வானவன் அனுப்புறாரு. ஹல்லேலூயா. The seven spirit of God. அது எழுதப்பட்டிருப்பாரு. வீட்டில் இருந்தவர் அந்த சிங்காசனத்தை சூழ 24 எப்பா 3ஆம் வசனத்தை படிங்க. வீட்டில் இருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. There was a rainbow. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. ஆமென். அந்த சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்கள் இருந்தனர். 24 சிங்காசனங்கள் இருந்தன. ஆமென். 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து, ஆமென், தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி, ஆமென், அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஆமென். அந்த சிங்காசனத்தில் இருந்து எப்பா நல்ல பையன் முட்டி முட்டி படிக்கணும். மூப்பர்கள் உட்கார்ந்த சிங்காசனத்திலிருந்து இடிகளோ மின்னலோ சத்தம் வரல. அவர் உட்கார்ந்துட்டாரு பத்தியா? அந்த சிங்காசனத்தில் இருந்தா எது வருது? ஹல்லேலூயா. அப்போ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்படும். தேவனுடைய சிங்காசனம் அவர் குடியிருக்கிற, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மெய்யான கூடாரமே. அவர் அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. நல்ல கவனிங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் லிங்க் பண்ணி நான் பேசுறேன். யூ டர்ன் த புக் ஆஃப் ரெவலேஷன். தேங்க் யூ ஜீசஸ். 21 verse 3. வெளிப்படுத்த 21:3 படிங்க. மேலும் சீக்கிரம் படி. வெளிப்படுத்த 21:3. மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். இதோ மனுஷனிடத்திலே தேவன் குடியிருப்பதற்காக கூடாரத்தை போட்டிருக்கிறார். அத சபை சொல்லிச்சா? சத்தியம் சொல்லுது பாரு. மணவாளன் குடியிருக்கின்ற இடம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவன் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம் இதுவே. ஹல்லேலூயா. எப்படி வானவில் வெளியே நின்றதோ அதே போல சபைக்குள் ஒரு அடையாளங்கள், அற்புதங்கள், கனிகள், வரங்கள் வெளியே நிற்க கண்டேன். நல்ல மயில படிக்கணும். This is the royal message that God is giving to us, because God is going to establish a great kingdom for the bride.
தேவன் நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம வேற யாருக்கும் கொடுக்க போறது இல்லை. மேலும் அந்த சிங்காசனத்திலிருந்து நிலவ நீங்க வெளிப்படுத்தல் 4:5 அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் படியன மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய அல்லேலூயா 7 அக்கினி தீபங்கள் அல்லேலூயா சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இதை கொஞ்சம் பொறுமையா பேசி முடிக்கணும். Revelation chapter 4 the verse 5. Just listen the message very carefully. Hallelujah. Revelation chapter 4 the verse 5. And out of the throne, which throne? Not the throne of the elders. மூப்பர் உட்கார்ந்த சிங்காசனத்துல இருந்து இல்லப்பா, அது த்ரோன். இது வந்து என்னதுப்பா? த்ரோன், ஒரு சிங்காசனம். அவர் உட்கார்ந்து இருக்கிறார்ல. And out of the throne proceeded lightnings, மின்னல்கள், and thunderings, இடி முழக்கங்கள், and voices, and there were 7 lamps of fire burning. Hallelujah. Hallelujah. இப்போ 7 குத்து விளக்குகள் இந்த இடத்துல 7 அக்கினிமயமான தீபங்கள் எரிய கண்டேன். Hallelujah. குத்து விளக்கு எரிய இடத்துல அக்கினி தீபம், ஆட்டுக்குட்டியாவுடைய, அதாவது கர்த்தருடைய 7 ஆவிகள் எரிந்து பிரகாசிக்கின்ற அந்த 7 அக்கினிதீபம் தான் ஆட்டுக்குட்டியோட 7 கண்கள். அவர் ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மணவாட்டிக்கு அந்த 7 கண்களை கொடுத்ததினால் மட்டுமே பூமியில் இந்த மெய்யான கூடாரத்தை அவளால் பேச முடிகிறது. அவளே அவருடைய நிரந்தர மணவாட்டி. அவளுக்காக முன்குறிக்கப்பட்டவளும் அவருக்காக முத்துவிக்கப்பட்டவளும் அவரோடு வாழ்வதற்காக அனுப்பப்பட்டவளும் இவளே இவளே இவளே. The bride, ஆவியும் மணவாட்டியும் அழைக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. So the 7 eyes, 7 அக்கினி தீபங்கள், இந்த 7 சத்தியத்தை இந்த மெய்யான கூடாரத்துக்குள் பூமிக்கு அனுப்பியிருக்கபடினாலே இந்த சந்திதிலே நாம் 7ஆம் புத்தகத்தின் காலத்தில் வாழ்கிறோம். இது எல்லாம் thus say the Lord, thus say the Lord. So my voice, the Lord Jesus Christ loved the beloved bride in India, and he declared the whole nation, this is the end of the secret coming of Lord Jesus Christ. God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பேடியினில் சிக்கி நான் உழந்தே, தேவாதாம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பேடியினில் சிக்கி நான் உழந்தே, தேவாதாம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. எனக்கு அன்பான தெய்வத்தின் ஜனமே, ஒருவேளை இதோட வார்த்தை நீங்க யாராவது கேட்டுக்கொண்டு இருந்தார், சப்போஸ் if you have any problem, any diseases, anything, whatever the things, எந்த ஆவிக்குரிய துரோகமான காரியமானவர், எந்த மந்திர தந்திர கட்டுகளா இருந்தாலும், we are going to pray for it. Our loving gracious Father, நல்ல ஆண்டவரே, வானத்தின் சமுத்திரத்தை படுத்த நல்ல ஆண்டவரே, நீ பேச நல்ல வார்த்தைக்காக சோதரித்தார். Lord, let the powers and authority heal the man. விடுதலாகட்டும். பொல்லாத all the witchcraft,
ஆண்டவரே, எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள், அந்தகாரத்தின் கிரியைகள், செவிட்டு ஆவிகள், கூருட்டு ஆவிகள், பச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், பொல்லாத திருத்துவ மார்க்கத்தின் ஆவிகள், கள்ள திகசின் ஆவிகள், சொப்பனத்தின் ஆவிகள், அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவர்களுடைய அதிகாரத்தினாலும் கன்வரத்தினால் I command and demand all the devil will leave the body. Lord, fill and heal them. செவிடன் கேட்கட்டும், குடன் பார்க்கட்டும், முடவன் நடக்கட்டும், மற்றம் எழுப்பட்டும், தரித்திரம் சுவிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ கர்த்தா, லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ. தஸ் சே தி லார்ட். ஒவ்வொரு ஆசீர்வாதம் பாதுகாத்துக் கொள்ளும், நீங்க தேசத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளும். கானதி மிகளுக்கு சேர்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, ஐயா கிடைச்சிக்கிற நல்ல தகப்பனே, ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. சொல்றவையா இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களோடு பேசின மகா வெளிச்சத்துக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு காரியங்கள்